வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உப்பனாற்றில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி நகரின் மிகப்பெரிய கழிவுநீர் வாய்க்காலாக உப்பனாறு உள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காமராஜர் சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை இணைக்கும் வகையில் உப்பனாற்றில் தடைப்பட்டுள்ள பாலம் கட்டுமான பணி துவங்கியுள்ளது. இந்த நிலையில் உப்பனாற்றில் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்கவும் கட்டுமான பணிக்காக கொட்டியுள்ள மண்ணை அகற்றுமாறு நேரு எம்எல்ஏ பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் காமராஜர் சாலை உப்பனாற்றில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணியை ஆய்வு செய்தார். அப்பொழுது உப்பனாற்றில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பதும் குறித்து, இதற்காக சாலையின் தெற்கில் உள்ள பழைய பாலத்தை இடிப்பது குறித்தும், கட்டுமான பணியை விரைந்து முடிப்பது மற்றும் ஆற்றில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றுவது குறித்தும் ஆய்வு செய்தார். 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு கலை ரத்னா வித்யாஸ்ரீ வினிதா ரமேஷ் கல்வி, இளையோர் நலம், வேலைவாய்ப்பு மற்றும் சமுதாய நல வளர்ச்சிக்கான விழிப்புணர்வை வலியுறுத்தி 8 மணி நேர தனிநபர் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரியில் 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காகவும் சுற்றுப்புற சூழல், மத நல்லிணக்கம், குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையில் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலகுளம் கிறிஸ்து பொறியாய்ஸ் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாளினி கலை ரத்னா வித்யாஸ்ரீ வினிதா ரமேஷ் ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வினிதா ரமேஷுக்கு ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், சாதனையாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறை பணிக்கான எழுத்துத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள மகப்பேறு உதவியாளர், மருந்தாளுநர், இசிஜி, தொழில்நுட்ப வல்லுநர், அறுவை சிகிச்சை உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஜூலை 13ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்ட இத்தேர்விற்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை உதவியாளர் மற்றும் சுகாதார பணியாளர் பணிகளுக்கான தேர்வுகள் மற்றும் மகப்பேறு உதவியாளர் பணிக்கான தேர்வு 23ஆம் தேதி நடைபெறுகிறது. மருந்தாளுநர் பணிக்கான தேர்வு மற்றும் இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் பணிக்கான தேர்வு 24ஆம் தேதி நடைபெறுகிறது. அதேபோன்று வருவாய்த்துறையில் உள்ள துணை தாசில்தார் பணிக்கான தேர்வு வரும் 31ஆம் தேதி நடக்கிறது. இத்தகவலை புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 3 பேரிடம் ரூபாய் 1.77 லட்சம் மோசடி செய்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த ஆணவருக்கு வங்கி அனுப்புவது போல் அறிமுகம் இல்லாத நபர் ஒரு லிங்க் அனுப்பியுள்ளார். அதை கிளிக் செய்து வங்கி விவரங்களை உள்ளீடு செய்தபோது அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 75,000 திடீரென மாயமானது. அதேபோல் வேல்ராம்பேட் பகுதியை சேர்ந்த ஆணவரின் 2 வங்கி கணக்குகளில் இருந்து யுபிஐ பண பரிமாற்றம் மூலம் அவருக்கே தெரியாமல் ரூபாய் 87,000 மர்ம நபர் எடுத்துள்ளார். அதேபோல் பாகூரை சேர்ந்த ஆணவருக்கு வங்கி அதிகாரி போல் மர்ம நபர் போன் மூலம் பேசியுள்ளார். ஏடிஎம் கார்டு விவரங்கள், ஓடிபி எண்ணை அவரிடம் பெற்று அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 15,000 மோசடி செய்துள்ளனர். மேற்கண்ட 3 சம்பவங்கள் குறித்தும் புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிப்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட 57 மருத்துவ மாணவர்களின் பெயர் பட்டியலை சென்டாக் அதிரடியாக நீக்கியுள்ளது. எம்பிபிஎஸ், பல் மருத்துவம், ஆயுர்வேதம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு ஆட்சேபனைகள் பெற்ற சென்டாக் இறுதி தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது.
அரசு பள்ளி மாணவர்கள் சென்டாக் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ தரவரிசை பட்டியலை தனியாக வெளியிட்டது. நிர்வாக இடங்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் நிர்வாக இடங்களுக்கான இறுதி தரவரிசை பட்டியலில் 5461 பேர் விண்ணப்பித்து இடம் பிடித்துள்ளனர். மருத்துவ படிப்பினை பொறுத்தவரை புதுச்சேரி மாணவர்கள் ஜிப்மர் சென்டாக்கில் சேர்த்து விண்ணப்பிக்கின்றனர். ஜிப்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் சென்டாக் பட்டியலிலிருந்து ஆண்டுதோறும் நீக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு ஜிப்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட 57 மாணவர்களை சென்டாக் இறுதி தரவரிசை பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பெயர் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக கோப்பை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நம ப்ரோ கபடி போட்டி வில்லியனூரில் நாளை தொடங்க உள்ளதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக பிட் இந்தியா மூவ்மெண்ட் என்னும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியை தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் நாளை 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வில்லியனூர் பகுதிகளில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக மொத்த கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்த ராமலிங்கம், ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 80 அணிகளிலிருந்து 1500 வீரர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார். வில்லியனூர் ஆனந்தம்பாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசு மற்றும் நான்காவது பரிசு 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு 50,000 ரூபாயும், இரண்டாவது பரிசு 30,000 ரூபாயும், மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசு 20,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாகவும் ராமலிங்கம் தெரிவித்தார். பேட்டியின் போது பொது செயலாளர்கள் லட்சுமி நாராயணன் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கத்தில் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்துக்கு மாலை அணிவித்தும், பாலாபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கினுள் ரஜினியின் முகத்தை காட்டும்போது தியேட்டர் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடியும், பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தபடியும் ஆரவாரத்துடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி முன்னிலை வகித்தார். விழாவிற்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டியின் தலைவர் பாக்கியராஜ், துணைத் தலைவர் டாக்டர் பாரதி, முன்னாள் மூத்த தலைவர் சிவராமச்சந்திரன், பொருளாளர் செல்வகுமார், நிர்வாக செயலாளர்கள் அர்ஷத் கான் மற்றும் பாலு, முன்னாள் தலைவர் தமிழ்செல்வி, செயற்குழு உறுப்பினர் ஜோஷ்வா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தனர். முதலில் பள்ளி துணை முதல்வர் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அடுத்து முன்னாள் மூத்த தலைவர் சிவராமச்சந்திரன், தலைவர் பாக்கியராஜ், முன்னாள் தலைவர் தமிழ்செல்வி மற்றும் நிர்வாக செயலாளர்கள் அர்ஷத் கான் சிறப்புரையாற்றினர். பள்ளி வளாகத்தில் 1 மணி நேரத்தில் 50 லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய கருவியை மாணவர்கள், ஆசிரியர்கள் முன்னிலையில் இயக்கி வைத்தனர். சுத்தமான, சுகாதாரமான குடிநீரை பருகி பள்ளியில் படிக்கும் 520 மாணவர்களும் பயன்பெறும் வகையில் உதவிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஆங்கில விரிவுரையாளர் கீதப்பிரியா நன்றி கூறி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.